கனிகள் பொழியனுமே, வல்லமையோடு வாழனுமே. எல்லோரும் வரங்கள் கனிகள் பொழியனுமே, வல்லமையோடு வாழனுமே. கூப்பிடுவோம். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே, அப்படியே இங்கு நடக்கணும். கரங்களை உயர்த்தி வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும். அன்புக்குரியவர்களே, இதோ ஆண்டவர் அன்று எலியாவை சந்தித்து போலி இறைவாக்கினர்களை அவர் வாளால் வெட்டி வீழ்த்தினார். 450ற்கு மேற்பட்ட போலி இறைவாக்கினர்களை அவர் வெட்டி வீழ்த்தினார். அன்புக்குரியவர்களே, இதோ இந்த இடத்திலும் நாமும் அவ்வாறு ஒரு போலியான வாழ்க்கையோடு இந்த பலியிலே கலந்து கொண்டாலும் எந்த ஆசீரும் இல்லை. எனவே நாம் இருக்கின்ற இந்த இடத்தில் ஆண்டவர் தனது ஆசீரால் நம்மை நிரப்ப வல்லவராக இருக்கின்றார். அப்படி என்றால் திருப்பாடலில் 51 நாம் வாசிப்பதை போன்றும், ஆண்டவரே, தூயதோர் உள்ளத்தினை என்னுள்ளே நீர் படைத்துள்ளும், உறுதி தரும் ஆவியை எனக்குள்ளே நீர் உருவாக்கியருளும், புதுப்பித்தருளும் என்று எவ்வாறு தாவீது தான் செய்த குற்றத்தை உணர்ந்து இறைவனிடம் உருக்கமாய் ஜெபித்தார், நாமும் கூட அதே ஒரு உருக்கத்தோடு பாவங்களை உணர்ந்து இறைவனிடம் மன உருக்கத்தோடு மன்னிப்பு வேண்டி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியேற்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கனியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளிடமும் நாம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நல்மனதோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாமும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே, உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது
அது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே, நீரின் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரின் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. கண்களை மூடுவோம். இது புனித வனத்து அந்தோனியாருடைய இந்த அருள் தலத்தில் ஒன்று கூடி வந்திருக்கின்ற நம் அனைவருடைய தேவைகள், இந்த திருப்பலியில் ஒப்பு கொடுத்த கருத்துக்கள், இன்றைய நாளில் எதை குறித்து நாம் தியானிக்க இந்த இடத்தில் அழைக்கப்பட்டிருக்கின்றோம், எந்த ஒரு வேண்டுதலுக்காக இந்த இடத்தில் இறைவன் என்னை அழைத்து வந்திருக்கின்றான் என்பதை தியானிப்போம். இவைகளையெல்லாம் கொண்டு வந்து இக்கருத்துக்களையெல்லாம் ஒன்றிணைத்து விண்ணக தந்தையிடம் ஒப்பு கொடுத்து இத்திருப்பலியில் ஜெபிப்போம். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவாம், புனித அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் மக்களாக எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும், எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவும் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. எருசலேமின் வழிமரபினர் பிண இனத்தாரிடையும் அவர்கள் வழித்தோன்றல்கள் மக்களினங்கள் நடுவிலும் புகழ் அடைவார்கள். அவர்களை காண்பவர் எவரும் அவர்களை ஆண்டவரின் ஆசி பெற்ற வழிமரபினர் என ஏற்றுக்கொள்வார்கள். ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன், என் கடவுளில் என் உள்ளம் பூரிப்படையும். மலர் மாலை அணிந்த மணமகன் போலவும் நகைகளால் அழகுபடுத்தப்பட்ட மணமகள் போலவும் விடுதலை என்னும் உடைகளை அவர் எனக்கு உடுத்தினார். நேர்மை என்னும் ஆடையை எனக்கு அணிவித்தார். நிலம் முளைகளை துளிர்க்க செய்வது போன்றும் தோட்டம் விதைகளை முளைக்க செய்வது போன்றும் ஆண்டவராகிய என் தலைவர் பிற இனத்தார் பார்வையில் நேர்மையும் புகழ்ச்சியும் துளிர்த்து எழ செய்வார் என்ற நம்பிக்கையுடன்
இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். முதல் வாசகம். ஆண்டவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். நற்செய்தியை அறிவிக்க என்னை அனுப்பியுள்ளார். இறைவாக்கினர் எஸ்யா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 61, இறைவார்த்தைகள் 1-3 வரை. ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஒடுக்கப்பட்டோர்க்கு நற்செய்தியை அறிவிக்கவும், உள்ளம் உடைந்தோரை குணப்படுத்தவும், சிறைப்பட்டோர்க்கு விடுதலை பறைசாற்றவும், கட்டுண்டோர்க்கு விடிவை தெரிவிக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழங்கவும், நம் கடவுள் அந்நிதிகளுக்கு பழிவாங்கும் நாளை அறிவிக்கவும், துயருற்று அழுவோர்க்கு ஆறுதல் அளிக்கவும், சீயோனில் அழுவோர்க்கு ஆவண செய்யவும், சாம்பலுக்கு பதிலாக அழகு மாலை அணிவிக்கவும், புலம்பலுக்கு பதிலாக மகிழ்ச்சி தைலத்தை வழங்கவும், நலிவுற்ற நெஞ்சத்திற்கு பதிலாக புகழ் என்னும் ஆடையை கொடுக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். நேர்மையின் தேவதாருகள் என்றும் தாம் ஆட்சியுறுமாறு ஆண்டவர் நட்டவை என்றும் அவர்கள் பெயர் பெறுவர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. ஆண்டவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். ஆண்டவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். ஆண்டவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். ஆண்டவரே, உம் பாதைகளை அறிய செய்தருளும், உமது வழியை எனக்கு இன்று கற்பித்து அருளுமே. உமது உண்மை நெறியில் என்றும் என்னை நடத்துமே. ஏனெனில் எனது மீட்பராம் கடவுள் நீரே. ஆண்டவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். ஆண்டவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். ஆண்டவரே நல்லவர், நேர்மையுள்ளவர், பாவிகற்கு நல்வழியை அவரே கற்பிக்கின்றார். எளியோரை நேரிய வழியில் அவரே நடத்துகிறார். எளியோர்க்கு தமது வழிகளை அவரே கற்பிக்கின்றார். ஆண்டவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். ஆண்டவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். Alleluia, 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 Alleluia.
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஒழுங்கு முறைகளில் என் இதயம் நாட்டங்கொள்ளச் செய்யும். உமது திரு சட்டத்தை எனக்கு கற்றுத்தாரும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அதிகாரம் 10. இறை வார்த்தைகள் 1 முதல் 9 முடிய. அக்காலத்தில் ஆண்டவர் வேறு 72 பேரை நியமித்து அவர்களை தாம் போக இருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவராக அனுப்பினார். அப்போது அவர் அவர்களை நோக்கி கூறியது, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடை உரிமையாடும் மன்றாடுங்கள். புறப்பட்டு போங்கள். ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் உங்களை நான் அனுப்புகிறேன். பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்து செல்ல வேண்டாம். வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம். நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாக என்று முதலில் கூறுங்கள். அமைதி விரும்புவர் அங்கு இருந்தால் நீங்கள் வாழ்த்துக்குரிய அமைதி அவரிடம் தங்கும். இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும். அவரிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள். ஏனெனில் வேலையாளர் தம் கூலிக்கு உரிமை உடையவரை. வீடு வீடாக செல்ல வேண்டாம். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள். அங்கு உடல்நலம் குன்றியவரை குணமாக்கி இறையாட்சி அவர்களை நெருங்கி வந்துவிட்டது என சொல்லுங்கள் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பு நிறை சகோதர சகோதரிகளை, கோடி அற்புதரான பதுவை நகர் புனித அந்தோனியாருடைய அன்பு பக்தர்களை, புனித வனத்து அந்தோனியாருடைய அன்பு பிள்ளைகளை, உங்கள் அனைவருக்கும் புனித அந்தோனியாருடைய திருவிழா நல்வாழ்த்துக்களையும் இறை ஆசிரையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹேப்பி ஃபீஸ்ட். அன்புக்குரியவர்களே, புனித அந்தோனியாருக்கு விழா எடுத்து கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம், அவருடைய வாழ்வில் அன்று நிகழ்ந்த அதே ஒரு நிகழ்வை தான் இன்றைய நாளிலும் சிந்திக்க இறைவன் ஒரு நல்லதொரு வாய்ப்பினை நமக்கு கொடுத்திருக்கின்றார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்தவர்களே, புனித அந்தோனியாருடைய வாழ்க்கை குறிப்பினை வாசிக்கின்ற பொழுது அவருடைய பிறப்பு முதல் அவருடைய இறப்பு வரை நடந்த ஒவ்வொரு நிகழ்வுகளும் ஒரு செய்தியினை இந்த உலகிற்கு கொடுத்ததை அவருடைய வாழ்க்கை அனுபவத்திலே பார்க்க முடிகின்றது. அவர் சிறு பிள்ளையிலிருந்து வளர்ந்த பொழுது மொரிசியஸுக்கு செல்ல அவர் விரும்புகின்றார். ஆனால் அந்த இடத்திற்கு செல்வதற்கு முன்பாக அவர் பல்வேறு விதமான சந்திப்புகளை அவர் சந்திக்கின்றார். அந்த சந்திப்புகளில் அவர் முதலில் பார்த்தது புனித வனத்து அந்தோனியாருடைய அந்த இறை அனுபவம் மிக்க
ஆன்மீக பயணம். அவர் ஒரு திட்டம் வைத்திருந்தார். ஆனால் அந்த திட்டத்தை விட முதலில் அவர் சந்தித்தது இந்த குருவை. இவருடைய வாழ்க்கை இவருக்கு ஈர்க்கப்பட்டது. இவருடைய வாழ்வில் இருந்த அந்த ஆன்மீகம் இவரை இன்னொரு நிலைக்கு அழைத்து சென்றது. இவரிடம் இருப்பதை தன்னிடம் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை புனித அந்தோனியார் தன்னுடைய சிறு வயதிலிருந்தே அவர் சிந்திக்க துவங்கி விடுகின்றார். இவரிடமிருந்துதான் அவருக்கு என்ன பெயர் கொடுக்கப்பட்டது? என்ன பெயர்? பதுவை அந்தோணி. அந்தோனியா அவருடைய உண்மையான பெயர் உண்மையான பெயர் பொனவஞ்சு. அவருடைய உண்மையான பெயர் இயற்பெயர் ஞானஸ்தான பேர் என்ன? பொனவஞ்சர். ஆனால் இவரிடம் இருந்த அந்த ஒரு ஆன்மீக தேடல் இவருடைய பெயரை என்னவோ மாத்திக்கினாரு, அந்தோனியாரா மாற்றிக்கினார். அப்படின்னா இவரிடம் இருந்த அந்த ஆற்றலும் இவரிடம் இருந்த அந்த ஆன்மீகமும் எந்த அளவிற்கு ஒரு மனிதனுடைய பெயரையே மாற்றிக்கொள்ளுகின்ற ஒரு ஆற்றலினை புனித வனத்து அந்தோனியார் யாருக்கு கொடுத்துக்கிறாரு? அந்தோனியாரிடம் கொடுத்துக்கிறார். பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டுவோமா? உற்சாகத்தோடு ஆனந்தத்தோடு கடவுளை போற்றி புகழ்வோம். இவருடைய வாழ்க்கையை பார்த்து ஒரு மனிதனே தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை மாற்றிக்கொள்ளுகின்றார் என்றால், இதோ இங்கு இருக்கின்ற கடவுளுடைய பிள்ளைகளாகிய நாமும் நம்முடைய வாழ்க்கையில் பல நிலைகளை மாற்றிக்கொள்ள வனத்து அந்தோனியாரும் பதுவை நகர் புனித அந்தோனியாரும் நம் அனைவரையும் அழைத்து வந்திருக்கின்றார்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்தவர்களே, இவர்களது வாழ்வில் இருந்து நமக்கு கற்றுத்தருகின்ற பாடத்தை நாம் சிந்தித்து பார்க்க இறைவன் நம்மை இன்றைய நாளில் நம்மை அழைக்கின்றார். புனித பதுவை நகர் அந்தோனியாருடைய இந்த பெருவிழாவை சிறப்பித்து கொண்டிருக்கின்ற நாம் முதலாவதாக இந்த ஒரு கேள்வியை நமக்குள்ளே நாம் சிந்தனை செய்து பார்ப்போம். கட்டுகளை அவிழ்க்கும் கரமல்ல, கட்டுகளை அவிழ்க்கும் கரமல்ல, மாறாக கிறிஸ்துவிடம் அழைத்து செல்லும் பரிந்துரையாளர்கள் இவர்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நம்மிடம் இருக்கின்ற கட்டுகளை அவிழ்க்கின்ற கரங்கள் அல்ல, மாறாக கிறிஸ்துவிடம் கடவுளிடம் அழைத்து செல்லுகின்ற பரிந்துரையாளர்கள் தான் இவர்கள். ஆக இவர்களுடைய வாழ்வு இன்றைய நற்செய்தியில் நாம் வாசித்ததை போன்று கடவுளுக்கு பிடித்ததொரு வாழ்வினை இந்த உலகிலே வாழ நினைப்பது. இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த வாழ்க்கை கடவுளுக்கு பிடித்ததொரு வாழ்வா என்று நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும் அன்புக்குரியவர்களே. ஆக இன்று கோடி அற்புதர் என்று அழைக்கப்படும் புனித அந்தோனியாருடைய விழாவினை கொண்டாடி கொண்டிருக்கின்ற நாம் ஒரு கேள்வியோடு இந்த பதிலுக்கு நாம் விடை தேடுவோம். ஏன் ஆயிரக்கணக்கான மக்கள் புனித அந்தோனியாரை நாடி செல்கிறார்கள்? ஏன்? எதுக்காக? அற்புதம் செய்றாரா? அது மட்டும்தானா? கடவுளிடம் நமக்காக பரிந்து பேசுபவர். வேற? குழந்தை இயேசுவை கரங்களில் ஏந்தி கொண்டிருக்கிறார். வேற? பைபிள் இருக்குது. எத்தனை பேர் எட்டு வந்துக்கிறோம் அந்தோனியாரை பார்த்த பைபிள்? அந்தோனியார்கிட்ட பைபிள் இருக்குது, நமக்கு இருக்குதா? இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? அந்தோனியார்கிட்ட பைபிள் இருக்கு. அதனால தான் அவர் என்ன பண்றாரு? என்ன செய்யறாரு? என்ன செய்யறாரு? அற்புதம் செய்யறாருன்னு நம்ம சொல்றோம். நம்மகிட்டே பைபிள் இருந்தா அற்புதம் நடக்குமா நடக்காதா? நடக்குமா நடக்காதா? இருக்குதா? இருக்குதா? வீட்டில் இருக்கு. அப்ப அற்புதம் எங்க நடக்கும்? வீட்டில் தான் நடக்கும். எங்க நடக்குமா? அப்ப நாம கேட்கிறோம், இதை செய்யுங்க ஆண்டவரே, இதை செய்யுங்க அந்தோனியாரே, இவைகளெல்லாம் செய்யுங்க, எனக்குள் இருக்கிற பிரச்சனைகளை கட்டவிழ்த்து விடுங்க, கடன் தொல்லையை நீக்குங்க, கடன் தொல்லையை நீக்குங்க, என்னுடைய குடும்பத்திற்கு அமைதியை கொடுங்க,
திருமண தடைகளை உடையுங்க, குழந்தை செல்வத்தை கொடுங்க, இப்படியெல்லாம் நம்முடைய கருத்துக்களை எல்லாம் நம்ம என்ன செய்கிறோம்? ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இவைகளெல்லாம் நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம், இவைகளெல்லாம் நாம் கட்டுப்பட்டு இருக்கின்றோம். ஆனால் கட்டுகளை அவிழ்ப்பது அவருடைய கரம் அல்ல, மாறாக கடவுளிடம் நம்மை அழைத்து செல்வதே இவர்களுடைய பணி. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆக அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இவர்கள் செய்கின்ற செயல்களை நாம் விவிலியத்தின் அடிப்படையில் சிந்திக்கின்ற பொழுது இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் அற்புதங்களை மட்டுமே தேடி செல்கிறோம். ஆமாவா இல்லையா? இன்னைக்கு நான் இங்க போனேன்னா எனக்கு கடன் தீரும், குடும்ப அமைதி கிடைக்கும். ஆனால் உண்மையில் கடவுளை தேடி செல்லுகின்றோமா? இவர்கள் கடவுள் அல்ல. இவர்கள் கடவுளா? கடவுளா சொல்லுங்க. இவர்கள் கடவுளிடம் நம்மை அழைத்து செல்கின்ற பரிந்துரையாளர்கள். இவர்கள் வழியாக இவர்கள் அற்புதம் செய்வது இல்லை, மாறாக நம்முடைய வேண்டுதல்களை எல்லாவற்றையும் கொண்டு சேர்ப்பவர்கள், பரிந்துரையாளர்கள். இவர்கள் நம்முடைய வேண்டுதல்களை எல்லாம் இறைவனிடம் கொண்டு சேர்த்து இறைவனிடம் இருந்து நமக்கு அருள் வரங்களை பெற்றுக் கொடுத்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் யாரு? புனிதர்கள். இந்த புனிதர்கள் ஆக புனித அந்தோனியாரும் புனித வனத்து அந்தோனியாரும் இங்கு வருகின்ற நம் அனைவரையும் எங்கே அழைத்து செல்கிறார்கள்? கடவுளிடம். ஆக நாம் கடவுளை தேடுவதற்கு எந்த அளவிற்கு ஆர்வத்தோடு நாம் வருகின்றோம் என்பதை சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். யோவானுக்கு எழுதப்பட்ட திருமுகம் 6:30 நாம் வாசிக்கின்றோம். இயேசு அற்புதமாக சொல்வார், நீங்கள் எதற்காக என்னை தேடி வருகிறீர்கள்? வயிறார அப்பம் உண்டதால் தான், உங்கள் தேவை நிறைவடைந்ததால் தான் என்னை தேடி வருகிறீர்கள், வேற எதற்கும் அல்ல என்று அவர் சுட்டி காட்டுகின்றார். இன்றைக்கு எதற்காக நாம் இவர்களை தேடி வந்திருக்கிறோம்? எதற்காக? எதற்காக? வயிறார உணவு கிடைப்பதற்காகவா? எதற்காக என்ற ஒரு கேள்வியை, பிரச்சனை யாருக்குள் இருக்கிறது? பிரச்சனை நமக்குள் இருக்கிறது. இந்த பிரச்சனைகளுக்கு முடிவினை எடுக்க கூடியவர்கள் யாரு? புனிதர்களா? நாம தான். பிரச்சனை நம்மிடம் இருக்கின்றது. இந்த பிரச்சனைகளை நம்மிடமிருந்து அகற்றுவது முக்கியமான பணி எங்க இருக்கிறது? நம்மிடம் இருக்குது. இங்க இருக்கிற நாம யோசிச்சு பார்ப்போம். எல்லோரும் பலவீனமானவர்கள், எல்லோரும் குறைபாடு உள்ளவர்கள், எல்லோருடைய வாழ்விலும் இத்தகைய ஒரு குறைபாடுகளோடு நாம் வாழுகின்றோம். ஆனால் இந்த குறைகளில் இருந்து நிறைவை நோக்கி வாழுகின்ற ஒரு ஆற்றலினை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்றார். மத்தேயு நற்செய்தியை 5, 6, 7, 8 முடிய இந்த அதிகாரங்களை எல்லாம் வாசித்து பாருங்கள். மிக அற்புதமாக இயேசு பேசி இந்த வார்த்தைகள் இன்று பலவீனம் என்று சொல்லுகின்ற நாம் இவைகளுக்கெல்லாம் விடையாக அவர் கொடுத்திருக்கின்றார். ஏனென்றால் இந்த உடலை படைத்தவர் அவர். இந்த உடலுக்குள் எது தங்கி இருக்க வேண்டும் என்று அவர் அறிந்து வைத்திருக்கின்றார். உன் உடம்பு எது தாங்கும், எது தாங்காது. ஆக இவைகளை அவர் பட்டியலிட்டு நமக்கு சொல்லி இருக்கின்றார். இன்று இந்த உடம்பு பிரச்சனைகளை சந்திக்கின்றது என்றால் இந்த பிரச்சனை கடவுள் எடுத்த முடிவா? கடவுள் எடுத்த முடிவா? இந்த பிரச்சனைகளை ஒரு முடிவுக்கு கொண்டு வர உன்னால் முடியும் என்பதை மிக தெளிவாக அந்த மத்தேயு நற்செய்தி 5, 6, 7, 8 அதிகாரங்களில் நாம் வாசிக்கின்றோம். சண்டையிடாதீர்கள், ஆணையிடாதீர்கள், அதே மாதிரி களவு செய்யாதீர்கள், பிரச்சனைகளுக்கு இடம் கொடுக்காதீர்கள். இவைகளெல்லாம் உங்க உடம்பு என்ன ஆகாது? தாங்காது. இந்த உடம்பு இதுக்கெல்லாம் தாங்காது, உன்னுடைய வாழ்க்கை தாங்காது. அதனால தான் இவைகளில் இருந்து நீங்கள் விலகி இருங்கள், இவைகளில் இருந்து நீங்கள் விலகி இருங்கள். இதற்கு பதிலாக எதை கொண்டிருக்க வேண்டும்? எதை கொண்டிருக்க வேண்டும்? நாம் எதை கொண்டிருக்க வேண்டும்? அன்பு, அமைதி, இதை தானே தேடி போறோம். குடும்ப அமைதி, குடும்பத்தில்
சமாதானம், ஒற்றுமை, மன வலிமை, குடும்பங்களுக்கு ஆசீர்வாதம், பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம், இவைகளை தான் நம்முடைய உடம்பு வாழ்க்கை தாங்கி இருக்க வேண்டும். இவைகளை விட்டுவிட்டு தேவையற்றவையான பொறாமை, காழ்ப்புணர்வு, ஆணவம், செருக்கு நிறைந்த பார்வை, இச்சை நிறைந்த பார்வை, இச்சைக்குரிய செயல்பாடுகள் இவைகள் நமக்குள் குடிகொண்டிருந்தால் ஆவிக்குரிய பலன் நம்மால் அனுபவிக்க முடியுமா? முடியாதா? முடியாது. ஆக கடவுள் அற்புதமான ஒரு வாழ்வை இந்த உடல் அமைப்பினை கொடுத்திருக்கின்றார். இவைகளிலிருந்து நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படி நாம் நம்மையே பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த புனிதர்கள் நமக்கு ஒரு முன் அடையாளமாக, இவர்கள் பாதுகாவலர்களாக, பரிந்துரையாளர்களாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களை, எனவேதான் கோடி அற்புதரான பதுவை அந்தோனியாரை பார்க்கின்ற பொழுது நமக்குள் ஒரு ஈர்ப்பு, நமக்குள் ஒரு பரவசம், நமக்குள் ஒரு பரவச பேச்சு. இந்த அந்தோனியாரை பார்க்கின்ற பொழுதும், இந்த அந்தோனியாரிடம் நாம் ஜெபிக்கின்ற பொழுதும் எனக்குள் ஏதோ ஒரு விதமான ஆசீர்வாதத்தை என்னுடைய குடும்பமும் நானும் பெற்றுக்கொண்டு அகமகிழ்வோடு வாழுகின்றேன் என்கின்ற ஒரு உள்ளுணர்வினை நாம் பெறுகின்றோம் என்றால், இவர்களுக்குள் இருக்கின்ற அந்த இறை ஆற்றல், இவர்களுக்குள் இருக்கின்ற அந்த இறை அனுபவம் தான் இந்த முகங்களை, இந்த புனிதர்களை நாம் பார்க்கின்ற பொழுது நமக்குள் இருக்கின்ற அந்த வெற்றிடம், நம்முடைய வாழ்வில் இருக்கின்ற அந்த வெற்றிடத்தை இந்த அருள் நிறைந்தவர்கள் நமது வாழ்க்கையில் நிரப்புகின்றார்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆகைய அன்புக்குரியவர்களே, இவருடைய வார்த்தையில் அழியா நாவினை பெற்றிருக்கின்றார். ஏனென்றால் உண்மையை உரைப்பதே இவருடைய பணி. இதற்காகவே நான் அழைக்கப்பட்டேன், இயேசுவை போன்று சான்று பகர்ந்தார். இன்னைக்கு இந்த புனிதரிடம் நாம் ஜெபிக்கின்றோமே, நம்முடைய ஜெபங்களை ஒப்புக் கொடுக்கின்றோமே, உண்மை இருக்கின்றதா? உண்மையை அறிவிப்பவர் புனித அந்தோனியார். அதனால் தான் அழியா நாவினை கடவுள் அவருக்கு கொடுத்திருக்கிறார் இன்று வரை. அப்படி என்றால் அவருடைய நாவில் பொய் பிரசங்கம் வெளிப்பட்டதா? அவருடைய வாழ்வில் இருந்து பொய்யான வார்த்தைகள் வெளிப்படுத்தப்பட்டதா? இல்லை. இறைவனுடைய வார்த்தை அமிர்தமாக கேட்கின்ற மக்களுக்கு மட்டுமல்ல, உயிரினங்களுக்கு, மீன்களுக்கு அவர் போதனை செய்திருக்கின்றார். அவருடைய போதனையை கேட்க எங்கெங்கோ இருந்து மக்கள் அனைவரும் சாறை சாறையாக, கூட்டம் கூட்டமாக அவரை நாடி வந்தார்கள். அவருடைய போதனை, இறை வார்த்தை பகிர்வு, மறை உண்மைகள், மறையுரைகள், இவைகளை கேட்பதற்காக எங்கெங்கோ இருந்து வந்த மக்களை போன்று இன்றும் நாமும் வந்திருக்கின்றோம் இந்த ஒரு இடத்திலே. என்றால் இந்த மறையுரைகளும் இவர்கள் செய்கின்ற பரிந்துரை ஜெபங்களும் நம்முடைய வாழ்க்கையை இந்த இடத்தில் ஒரு மாற்றம் காண்ட செய்திருக்க வேண்டும். என் அன்புக்குரியவர்களே, நாம் இந்த நாளில் பங்கெடுத்து ஜெபிக்கின்ற இந்த ஜெபங்கள் இன்று இவர்கள் இறைவனிடம் பரிந்துரைக்க வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்வு உண்மையுள்ளதாய் இருக்க வேண்டும். இன்னைக்கு சொல்றார் அந்தோனியார், மன்னியுங்கள் மன்னிப்பு பெறுவீர்கள். எத்தனை பேர் போயிட்டு நம்ம மன்னிச்சிருவோம்? மனதார மன்னிச்சிருவோமா? மன்னிப்புமா? மன்னிக்க மாட்டோம். அந்தோனியார் சொல்றார், இறைவனுடைய வார்த்தை சொல்லிட்டார். அந்த இறை வார்த்தை கூற்றோடு சொல்லுகிறார், மன்னியுங்கள் மன்னிப்பு பெறுவீர்கள், இறை அருளை பெறுவீர்கள் என்று அவர் சொல்லுகின்றார். நம்ம செய்வோமா? கோடி அற்புதங்களை செய்பவர், பரிந்துரைப்பவர், புனித மனத்தந்தோனியாரிடமிருந்து அருள் வரங்களை பெற்றிருப்பவர், இவைகளெல்லாம் நமக்கு சொல்லுகின்ற போது நாம் செய்வோமா? செய்ய மாட்டோமா? செய்வோம், செய்ய வேண்டும். இப்படிதான் ரோமபுரியில் அவர் பிரசங்கம் செய்யும் போது என்ன பண்ணாங்க? மக்களை அவர் என்ன பண்ண, அவங்க ஊருக்குள்ளே ஏற்றுக்கல. ஏன்னா உண்மையை புட்டு புட்டு வைக்கிறார். அவங்களுடைய வாழ்க்கை நிலையை அறிந்து ஒவ்வொன்றையும் அவர் வெளிப்படையாக சொல்வது என்ன? அது உள்ளம் உடைந்தவர்களை மக்கள் என்ன பண்ண, ஐயோ அந்த மனுஷனை ஊருக்குள்ள சேர்த்தாதீங்க, அவரு வேணாம், அவருடைய மறையுரை வேணாம், அவரை அனுப்பிவிடுவோம் என்று அவருக்கு எதிராக அவர்கள் எழுந்தார்கள். அவர் எங்கே போயிட்டார்? உடனே கடற்கரைக்கு போய் யாருக்கு போதனை பண்ணாரு?
மீன்களுக்கு போதனை பண்ண. இன்னைக்கு கூட இதே அந்தோனியார் இந்த நாளில் நமக்கு மறையுரைகளை வழங்கினார் என்றால் வழங்கி கொண்டிருக்கின்றார். அவருடைய இருப்பிடமும் அவருடைய வாழ்வும் நமக்கு ஒரு அடையாளமாக காட்டப்படுகிறது. இன்னைக்கு நாம அந்த மக்களை போன்று அவரை எதிர்த்து நிற்கின்றோமா, அல்லது இன்னும் பேசுங்க நாங்க கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் நம்ம சொல்ல போறோமா? என்ன சொல்வோம்? என்ன சொல்ல போறோம்? பேசுங்க, இன்னும் கொஞ்சம் பேசுங்க. நான் இல்லை, அந்தோனியார். சரிங்களா? அந்தோனியார் நமக்கு இந்த ஒரு போதனைகள் எல்லாம் அவர் சுட்டி காட்டுகின்றார். உன்னுடைய வாழ்க்கை முதல் அக்கு வரை ஒவ்வொன்றையும் அலசி ஆராய்ந்து புட்டு புட்டு வைக்கிறார். உன்னுடைய வாழ்க்கை இதுவெல்லாம் இருக்கிறது, இதிலெல்லாம் நீ குறைவுபட்டு இருக்கின்றாய். நீ என்கிட்ட ஒரு குறைந்தது எத்தனை முறை சந்திச்சிருப்போம்? தனிப்பட்ட வாழ்க்கையில் எத்தனை முறை சந்திச்சிருப்போம் அந்தோனியார? ஒரு 10,000, ஒரு 10 முறையா? சரி, குறைஞ்சதுலேருந்து போவோம், நிறைவாக வேணாம். குறைஞ்சது ஒரு 10 முறையாவது அவரை சந்திச்சிருப்போம். அவரே சொல்லுவார், ஏன்பா என்கிட்ட ஒரு 10 முறை வந்து நீ வந்து பரிந்துரை ஜபங்களை சொன்ன, இறைவனுக்காக எனக்காக நீ மாற்றிக்கொண்ட செயல் என்ன அப்படின்னா அவர்கிட்ட தான் நீங்கள் வந்து ஒப்பு கொடுக்கணும். அவருடைய திருமுகத்தை பார்த்து அவர் நம்மக்கிட்ட சொல்கிறார், உன்னுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் இருக்குது, இதையெல்லாம் நீ மாற்றணும்னு சொல்கிற, உனக்கு இதெல்லாம் வேணும்னு சொல்கிற, நீ இதெல்லாம் வேணுன்றதுக்காக இதில் எல்லாம் எதெல்லாம் விட்டு கொடுத்துருக்கிற, இதில் எதெல்லாம் நீ வந்து அழித்து விட்டு விட்டு கொடுத்து விட்டு இது வேண்டும் என்று என்னிடம் செபித்து கொண்டு இருக்கின்றாய் என்று கேள்வி கேட்டால் எத்தனை பேர் நிற்போம்? அடுத்த முறை வரும் அவர்கிட்ட வேற யாராவது ஒரு புனிதரை பார்க்கலான்றதான் நம்ம என்ன பண்ணுவோம். அடுத்து மாதா கிட்டே அவங்கள அதே மாதிரி சொன்னாங்கன்னா கோயிலுக்கே வரமாட்டோம். இருக்கிறோமா இல்லையா? என்னடா இப்படியெல்லாம் பேசுகிறாங்க, இப்படியெல்லாம் மறைவுரைகளை சொல்கிறாங்களே, இப்படியெல்லாம் இறைவார்த்தை போதிக்கப்படுகிறதே. இதனால தான் இயேசுவுக்கே என்ன பண்ணாங்க, கூட்டின்னு போய் எங்கே போய் தள்ளனாங்க? அவர் எல்லாத்தையும் உண்மையாக அறிவிச்சார். இந்த மக்களிடம் இதையெல்லாம் இருக்கிறது, இதிலெல்லாம் நீங்கள் மாற வேண்டும், இப்படியெல்லாம் வாழுகின்றீர்கள், இப்படியெல்லாம் இருந்தீர்கள் என்றால் விண்ணரசில் புகமாட்டீர்கள் என்று ஆணித்தரமாக பகிரங்கமாக ஆண்டவர் அறிவித்தார். அந்த நற்செய்தி உடனே என்ன பண்ணாங்க, இயேசுவை கழுத்தை பிடிச்சிட்டு மலை உச்சிக்கு இழுத்துன்னு போயிட்டாங்க. நீ இப்படியே பேசியிருந்தா உன்னை கல்லெறிஞ்சு கொன்னுடுவோம். யாருக்கு ஏற்பட்ட இந்த நிகழ்வு? இயேசுவுக்கு. அன்று மக்களுக்கு அவர் போதித்த பொழுதே மக்கள் என்ன செய்கிறோம், இவருக்கு நமக்கு பேச்சுவார்த்தை இருக்கக்கூடாது, இவருடைய பேச்சு மிதமிஞ்சிய ஒரு பேச்சாக இருக்கிறதே, இவருடைய வார்த்தை இன்னும் எவ்வளவு நாட்கள் நாம் கேட்டுக்கொண்டு இருக்க வேண்டும், ஆக இவரை நாம் அழித்து விடுவோம் என்று மலை உச்சிக்கு அழைத்து செல்கிறார்கள். இயேசு அங்கிருந்து விலகி சென்றார் என்று நற்செய்தியிலே நாம் வாசிக்கின்றோம். கிறிஸ்துவில் அன்பினரே சகோதர சகோதரிகளை, கோடி அற்புதரான பதுவை நகர் புனித அந்தோனியாருடைய இந்த விழாவினை கொண்டாடி கொண்டிருக்கின்ற நாம் சாதாரணமாக இந்த மனிதரை உற்று நோக்க முடியாது. கோடி அற்புதங்களை இவர் செய்து கொண்டிருக்கின்றார் என்றால் இறைவனிடம் எத்தகைய ஒரு பரிந்து பேசுகின்ற வல்லமையை இவர் பெற்றிருக்க முடியும். கடவுள் இவருக்கு எத்தகைய ஒரு ஆற்றலினை கொடுத்திருக்க முடியும். இவருடைய வாழ்வில் எதிலில் இருந்தெல்லாம் அவர் விட்டு கொடுத்து வாழ்ந்திருக்கின்றார். அவர் ஒரு முறை உணவு அருந்திய பொழுது விஷம் கலந்து கொடுத்தாங்க. அதை என்ன பண்றாரு, சிலுவை அடையாளம் வரைந்து அந்த உணவினை உட்கொள்ளுகின்றார். செத்துட்டாரா? இல்லை. அந்த ஒரு வல்லமையை ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். ஒரே ஒரு சிலுவை அடையாளம் தான். நஞ்சு கலந்த அந்த உணவினை, அந்த பானத்தை ஆசீர்வதித்தார். கடவுள் என்ன செய்தார், அந்த நச்சு கலந்த உணவில் அந்த நச்சினை நீக்கிவிட்டு, அந்த விஷத்தை நீக்கிவிட்டு அவருக்கு அந்த உணவினை வழங்கினார். செத்தாரா? இல்லையே. அன்புக்குரியவர்கள், அதே ஒரு ஆற்றலை தாங்க ஒவ்வொருவருக்கும் இறைவன் கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அந்த ஒரு வல்லமையை கொடுத்திருக்கின்றார். இது திருமுழுக்கின் வழியாக ஆண்டவர் நம்மை அபிஷேகம் செய்கின்றார். அந்த அபிஷேகத்தின் வழியாக ஆண்டவர் நமக்கும் ஒரு ஆற்றலினை கொடுத்திருக்கிறார். இந்த வாரத்துடைய நற்செய்தி நூல்களை எல்லாம் வாசித்து பாருங்க. ஆண்டவர் நமக்கு பேய்களை ஒட்டுகின்ற ஆற்றலினை கொடுத்திருக்கின்றார். அதே போல எதிரிகளை எதிர்த்து நிற்பதற்குரிய ஒரு ஆற்றலினை கொடுத்திருக்கின்றார்.
தீமைகளை எதிர்த்து போராடுவதற்குரிய ஒரு வல்லமையை கொடுத்திருக்கிறார். எங்கே இருக்குது ஃபாதர்? இதெல்லாம் பைபிள்ல இருக்குது. இறை வார்த்தை, கடவுளுடைய வார்த்தை இருக்கிறது. என் பெயரின் பொருட்டு, என் வார்த்தையின் பொருட்டு நீங்கள் இறைவனிடம், என் தந்தையிடம் ஜெபிப்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு அருளுவார். இன்றைக்கு நம்முடைய ஜெபம் இறை வார்த்தையை கொண்டு இறைவனை இடித்துரைக்க வேண்டும், பழித்துரைக்க அல்ல. நம்முடைய ஜெபம் இறைவனிடம் எட்ட வேண்டும். அவருடைய வார்த்தையை கொண்டே அவரிடம் பேச வேண்டும். அவருடைய வார்த்தையை கொண்டே அவரை துதிக்க வேண்டும். அவருடைய வார்த்தையை கொண்டே அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் செவிசாய்க்க வேண்டும். என் அன்புக்குரியவர்களே, இதுதான் புனித அந்தோனியார் செய்தார். இன்று இறைவனிடம் பரிந்து பேசுபவராக இருக்கின்றார் என்றால் இறை வார்த்தையை கொண்டு, கையில நம்ம சொன்ன குழந்தை இயேசுவை தாங்கி இறை வார்த்தையை கொண்டு இறைவனிடம் செபித்த ஒரு புனிதர். இவர் காட்டிலே வாழ்ந்த பொழுது சும்மா வாழ்ந்து இருப்பாரா? இல்லை. இறைவனுடைய வார்த்தை தான் வழியும் ஒளியுமாக இருந்தது. எவ்வளவோ விலங்குகளுக்கு அவர் என்ன பண்ணியிருப்பார்? அஞ்சு நடுங்கி இருப்பாரா? இல்லையே. காட்டிலே தவ முயற்சிகளில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். அதில் இறைவனுடைய அந்த அழகிய பிரசன்னத்தை இறை வார்த்தையின் அடிப்படையில் இவர்கள் இருவரும் சிந்தித்தார்கள். எனவேதான் இந்த இறை வார்த்தையை நமக்கு அவர்கள் இங்கிருந்து அறிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். சும்மா அல்ல. இருக்கின்ற இந்த இடம் இறை வார்த்தை அறிவிக்கின்ற ஒரு இடம். இந்த இறை வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை மனமாற்ற செய்ய வேண்டும். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்வில் நாமும் சிந்தனை செய்து பார்ப்போம். அழியா நாவினை பெற்றிருக்கின்ற அந்தோனியார் எவ்வளவு ஒரு அற்புதமான இறைவனுடைய வார்த்தையை தான் சந்திக்கின்ற மக்களுக்கு அவர் அறிவித்திருப்பார். இன்றைக்கு ஒரு நாளைக்கு ஒரு இறை வார்த்தை நாம் சந்திக்கின்ற மனிதருக்கு அறிவிக்கிறோமா? சொல்ற எத்தனை பேர்? ஒரு இறை வார்த்தை ஒரு நாளைக்கு ஒரு மனிதருக்கு, முகமறியாத மனிதருக்கு அறிவிக்கிறோமா? அறிவிக்கிறோமா இல்லையா? அறிவிச்சோம்னா சொல்லுவோமே. இறைவனுடைய ஒரு வார்த்தையை வாட்ஸ்அப்பில் பாஸ் பண்ணுறதில்ல. நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரே முறை யோசித்து பாருங்கள். ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்து ஃபார்வர்ட் எத்தனை முறை ஃபார்வர்ட் ஆகிக்கும் அந்த வார்த்தை. அதை விட உன்னுடைய வாயிலிருந்து இறைவனுடைய வார்த்தை அறிவிக்கின்ற பொழுது, நீதிமொழி புத்தகம் 1:6 நாம் வாசிப்பதை போன்று ஆண்டவருடைய வார்த்தை ஒவ்வொரு முறையும் நாம் வாசிக்கின்ற பொழுது, அறிவிக்கின்ற பொழுது அவருடைய முத்தத்தை பெற்றுக்கொள்கிறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதுதாங்க அவர் பெற்றார். இறைவனுடைய வார்த்தை ஒவ்வொரு முறையும் தன்னுடைய நாவிலே அவர் அறிக்கையிடுகின்ற பொழுது, அந்த வார்த்தையை மக்களுக்கு எடுத்து சொல்லுகின்ற பொழுது யாருடைய முத்தத்தை பெற்றுக்கொண்டார்? கடவுளுடைய முத்தம், இறைவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தை தன்னுடைய நாவிலிருந்து வார்த்தையாக அறிவிக்கப்பட்ட பொழுது தினந்தோறும் கடவுளுடைய அன்பின் முத்தத்தை அவர் பெற்றுக்கொண்டார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நம்முடைய வாழ்வில் அத்தகைய ஒரு ஆனந்தம் நிறைந்த ஒரு அனுபவத்தை இறை மக்களாகிய நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் இப்புனிதர்கள் இருவரும் நமக்காக இறைவனிடம் பரிந்து பேசிக்கொண்டு இருக்கின்றார்கள். எனவே அன்புக்குரியவர்களை, நம்முடைய வாழ்க்கையில் நாமும் சிந்தனை செய்து பார்ப்போம். இறைவனுடைய வார்த்தைக்கு இவர்கள் இருவரும் 100% முக்கியத்துவத்தை கொடுத்தார்கள். எனவேதான் இவர்கள் பரிந்துரைக்கின்ற பொழுது கடவுள் அவருடைய செபங்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றார். அப்படி என்றால் இந்த புனிதர்களை கொண்டிருக்கின்ற நாமும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செபிப்பது நிறைவாக கேட்க வேண்டும் என்றால் கடவுளுடைய வார்த்தையை புறந்தள்ளாமல் அந்த வார்த்தையை கொண்டு செபிக்கின்ற ஒரு ஆற்றலினை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கின்றார். அன்பின் முத்தத்தை கடவுள் தருகின்ற அந்த அன்பின் பரிசினை இறை வார்த்தை நான் ஒவ்வொரு முறையும் வாசிக்கின்ற பொழுது எனக்கு ஒரு பரிசினை, அன்பின் முத்தத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார். அது என்னை தேற்றும். அதுதான் நாம் பார்க்கின்றோம். பச்சிலையோ களிம்போ என்னை நலமாக்காது, மாறாக
கடவுளுடைய வார்த்தையே என்னை நலமாக்கிற்று. இறைவனுடைய வார்த்தை இதையெல்லாம் பைபிளில் தான் இருக்குது. இதையெல்லாம் நாம் படிக்கின்ற பொழுது, தியானிக்கின்ற பொழுது நமக்குள் ஒரு உன்னதமான சக்தி அது வெளிப்படும். இன்னைக்கு உடம்புல நோயின்னு வருது. எதனால ஏற்படுது? உடம்புல நோய் இருக்கிறது நம்முடைய உடம்புல இருக்கிற செல்கள் இது அழிந்து போகிற, இறந்து போய்விடுகிற போது எங்க இருக்குது? நம்ம உடம்புக்குள்ளே தான் இருக்குது. எதிர்ப்பு சக்திகள் குறைக்கப்படுகிறது. எனவே அந்த அழுகிய செல்கள் எல்லாமே என்ன பண்ணுது? நம்ம உடம்ப நோயா மாத்துது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவையற்ற பாவங்களை அழுக்குகளாக நமக்குள் நாம் சுமந்து கொண்டிருக்கின்ற பொழுது இயல்பா நம்முடைய முகம் வாட்டம் அடையுது. மகிழ்ச்சியா இருக்குதா நம்ம முகம்? நம்ம முகத்தை கண்ணாடியில் எவ்வளோ நேரம் பார்க்க முடியும்? ஃபேஸ்புக் பார்க்குறோம், செல்ஃபி எடுக்கிறதுக்கு இப்போ வைக்கிற முகம் எவ்வளோ நேரம் பார்க்க முடியும்? நம்ம முகம் ஒரு மணி நேரம் யாராவது பார்க்க முடியுமா? நம்ம முகத்தை நாமளே மகிழ்ச்சி வெளிப்படுமா? ஸ்மைல் ப்ளீஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். வெறுதா ஃபோட்டோ பிடிக்கும் போது இல்லையே. ஏனென்றால் நமக்குள் என்ன இருக்கின்றது? அழுக்கு என்கின்ற பாவம் நிறைந்த ஒரு வாழ்வை கொண்டு இருக்கின்றோம். இதான் தொடக்க நூல் 4:1 நாம் வாசிப்பதை போன்ற பாவம் எங்க படுத்துன்னு இருக்குது? உன் வாயில் அருகே படுத்து உறங்கி கொண்டு இருக்கிறது. உன் வீட்டுக்குள்ள நீ கடந்து போகும்போது என்ன கொண்டு போற? அருளை கொண்டு போறோமா, பாவத்தை கொண்டு போறோமா? பாவத்தை. நீ என்னெல்லாம் செஞ்சையோ அது காத்து கொண்டு இருக்கிறது. உன்னிடம் அருள், கடவுளுடைய பிரசன்னம், இறை வார்த்தை, ஒரு பகிரங்கமான உண்மையான வாழ்வு இருந்தது என்றால் உன் வீட்டுக்குள்ள நீ அடியெடுத்து வைக்கின்ற பொழுது எது உன்னோட வரும்? கடவுளுடைய பிரசன்னம் உள்ளே வரும். அங்கு அழகைக்கு இடமில்லை. உடனே என்ன பண்ண சாத்தானே? ஏம்பா, இவனுடைய பாதை தான் நற்செய்தி அறிவிப்பட பாதங்கள் எத்துணை அழகானதுன்னு இறை வார்த்தை சொல்லிது. உன்னுடைய நடையோ உன்னுடைய காலையும் அதே பாத்திரம். இவங்கிட்ட நற்செய்தி இல்லை. நமக்கு ஏற்ற வீடு இந்த வீடு தான். இந்த வீட்டுக்குள்ளே போய் என்னென்ன செய்யலாம்? எதையெல்லாம் செய்ய விரும்புகிறையோ அதையெல்லாம் செய்யும். அமைதி இல்லை, சண்டை சச்சரவு, பிரச்சனைகள், தேவையற்ற வதந்திகள், இவையெல்லாம் எங்க குடியிருக்குது? நம்மோடு குடியிருக்கிறது. ஆகையின் அன்புக்குரியவர்களே, இதோ இந்த அருள் தளத்தில் இருந்து செல்லுகின்ற பொழுது நம்முடைய இல்லங்களுக்கு, நம்முடைய வாழ்க்கை என்னும் இல்லத்திற்கு செல்லுகின்ற பொழுது நாமும் சிந்தனை செய்து பார்ப்போம். அருளை நிறைவாக நான் கொண்டிருக்க வேண்டும் என்றால் இந்த புனிதர்களை போன்று இறைவனின் வார்த்தையின் மீது அதிகமான ஆர்வத்தை கொண்டிருக்க வேண்டும். அதை கொண்டு நாம் தியானிக்கின்ற பொழுது, செபிக்கின்ற பொழுது அருள் நமக்கு நிறைவாய் கிடைக்கும். எனவே இத்தகைய அருளினை ஆண்டவர் நமக்கு இந்த புனிதர்களின் வழியாக கொடுத்து கொண்டே இருக்கின்றார். பரிந்துரையாளர்களாக இருக்கின்றார்கள். எனவே இந்த பரிந்துரையாளர்கள் நம்மிடம் எதிர்பார்ப்பது உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை முறை, உண்மையான கடவுள் பக்தர்கள். இதில் நாம் உண்மையாக இருந்தோம் என்றால் கேட்பதற்கு முன்பாகவே பெற்றுக்கொள்வோம். ஆமேன். அனைவரும் எழுந்து நிற்போம். விசுவாசிகளின் மன்றாட்டிற்காக உருக்கமாக நாம் ஜெபிப்போம். திரு அவைக்காக. உண்மையின் உறைவிடமே இறைவா, உமது திரு அவையை வழிநடத்தும் எம் திரு தந்தை பிரான்சிஸ், ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார், பொது நிலையினர் மற்றும் வேதியர் அனைவரும் மரியாவின் மாசற்ற இதய அன்பின் வழிகேட்ப புனித வனத்தந்தோணியாரின் உண்மையான விசுவாசத்திலும் தூய அன்பிலும் நிலைத்திருக்க தேவையான வரமருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். உலக அமைதி மற்றும் நாட்டு தலைவர்களுக்காக. விடுதலையின் நாயகனே இறைவா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் மற்றும் தொண்டர்கள் அனைவரும் மனித நேய மாண்பினை பிரதிபலித்து நேரிய வழியில் உண்மையின் ஊழியர்களாக தியாக வாழ்க்கை வாழ்ந்து மக்களை நல்வழியில் வழிநடத்த வேண்டுமென்று
உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவ வாழ்வுக்காக ஞானத்தின் ஊற்றே இறைவா, அன்னை மரியாள் வழியாக நீர் எமக்கு தரும் செய்தியையும் உமது விருப்பத்தையும் சித்தத்தையும் நாங்கள் சரியான விதத்திலே புரிந்து கொண்டு அந்த அன்னையை போன்று உமது தூய வாழ்வின் வழியாக அன்றாட வாழ்வில் நடக்க வேண்டிய ஞானத்தை எங்களுக்கு தந்தரல வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, இன்றைய நாளில் இத்திருப்பலியில் கலந்து கொண்ட நாங்கள் அனைவரும் அன்னை மரியாவை போன்றும் பதுவை நகர் புனித அந்தோனியாரை போன்றும் இயேசுவின் அன்பை சுமந்திட அவற்றை எங்களது இல்லத்திலும் உள்ளத்திலும் ஆவியிலும் எடுத்து செல்லும் நல்ல சங்கதிகளாக செயல்பட வரம் தர இறைவாமை மன்றாடுகின்றோம். அன்பின் இறைவா, இன்றைய திருப்பலியை நிறைவேற்றி இறையருளை பெற்று தந்த அருள் பணியாளர்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதியும். அவர்களின் பணிவாழ்வு சிறக்கவும், உடல் நலம் பெறவும், அர்த்தம் பெறவும், இயேசுவின் சாட்சிகளாக வாழ வரம் தர வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகின்றோம். கரங்களை குவிப்போம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் இந்த நாளிலே அந்தோனியாருடைய பெயர் கொண்ட நாளை சிறப்பிக்கின்ற ஒரு உள்ளங்களுக்காகவும் சிறப்பாக இந்த நாளிலே திருப்பலி ஆற்றுகின்ற நம்முடைய தந்தை அவரும் அந்தோனியாருடைய பெருவிழாவை கொண்டாடுகின்றார். அவருக்காக நாம் ஜெபிப்போம். நம்முடைய அருள்தளத்திற்காக உதவி செய்கின்ற உபகாரிகளுக்காகவும் படிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நமக்கு நோய்கள் நீங்கவன் நம்பிக்கையோடு வந்திருக்கின்ற உள்ளங்களுக்காகவும் குறிப்பாக நம்ம பங்கேற்கும் இந்த இடத்திற்கும் உதவி செய்கின்ற உபகாரிகள் சிறப்பு ஜெபம் கேட்டு இறை உள்ளத்திற்காகவும் நம்முடைய ஜெபத்தை கேட்டு உள்ளங்களுக்காகவும் நம்முடைய குடும்பத்திலே மறித்த அனைத்து ஆன்மாக்கள் நித்தியிலே பாற்றடையவும் நாளிலே திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்ட எல்லா கருத்துக்கள் நிறைவேறவும் நம்முடைய பாதுகாவலர் வனத்த அந்தோணி அருளையும் சிறப்பாக பெற்றுக்கொள்ளும். இந்த நாளிலே நாம் அன்னையுடைய மாசற்ற இதயத்துடைய பெருவிழாவையும் நாம் சிறப்பிக்கின்றோம். இந்த ஆரோக்கியனை நமக்காக பரிந்து பேசவும் கூடி ஜெபிக்கின்ற ஒவ்வொருடைய கருத்துக்கள் நிறைவேற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகி உம்மை பார்த்து மன்றாடுகிறோம். காணிக்கை பாவம். இதய காணிக்கை இரவாத காணிக்கை இறை மனித உறவின் சின்னமாம் அன்பின் காணிக்கை. இதய காணிக்கை இரவாத காணிக்கை இறை மனித உறவின் சின்னமாம் அன்பின் காணிக்கை. இறையே இதை ஏற்றிடுவாய், உனதாயனை மாற்றிடுவாய். இறையே இதை ஏற்றிடுவாய், உனதாயனை மாற்றிடுவாய். இதய காணிக்கை இரவாத காணிக்கை இறை மனித உறவின் சின்னமாம் அன்பின் காணிக்கை. மேகங்கள் கூடிடவே வான்மழை அருவியாகுமே, உன் அருளுக்கு சான்றாகுமே. மேகங்கள் கூடிடவே வான்மழை அருவியாகுமே, உன் அருளுக்கு சான்றாகுமே. இதய காணிக்கை இரவாத காணிக்கை இறை மனித உறவின் சின்னமாம் அன்பின் காணிக்கை. இதய காணிக்கை
இரவாத காணிக்கை இறை மனித உறவின் சின்னமாம் அன்பின் காணிக்கை இறையே இதை ஏற்றிடுவாய் உனதாயனை மாற்றிடுவாய் இறையே இதை ஏற்றிடுவாய் உனதாயனை மாற்றிடுவாய் இதய காணிக்கை இரவாத காணிக்கை இறை மனித உறவின் சின்னமாம் அன்பின் காணிக்கை. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதும் அனைபில் இல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் கையில் ஏற்று பலியேற்றுக் கொள்வாராக. இறைவா, புனித அந்தோனியாரின் விழாவில் நாங்கள் உள்ளம் கனிந்து செலுத்தும் பலி உமக்கு உகந்ததாயிருப்பதாக. அவரது அறிவுரைப்படி எங்களையே முழுமையாக உமக்களித்து உம்மை புகழ்ந்தேத்த எங்களுக்கு வரமருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவாம், எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெல்ல தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்பு மிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றே. ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் ஒன்றிணைந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும்
இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடமாக. அவர் பாடுபட உளம் கடைந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தன் அன்பு செய்த தம் அன்பு சீடர்களுக்கு அளித்து ஆண்டவர் இயேசு கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். நம்பினே நம்பினே என் ஆண்டவரை நம்பினே 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 என் ஆண்டவரை நம்பினே. அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தான் அன்பு செய்த தம் அன்பு சீடர்களுக்கு அளித்து ஆண்டவர் இயேசு கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பினே நம்பினே என் ஆண்டவரை நம்பினே 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 என் ஆண்டவரை நம்பினே. நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணின்று உமக்கு உள்ளியும் பிரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவர் நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் அம்ரோஸ் ஆண்டகை, எல்லார் திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்கொள்கின்ற எங்கள் சகோதர சகோதரிகளையும் நம்முடைய குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்கள் நினைவு கூர்ந்து உமது திருமுக வரியுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான எங்கள் அன்னை மரியால் அவருடைய அன்பு கணவரும் நமது பங்கின் பாதுகாவலர் புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள் நமது பாதுகாவலர் புனிதவான தந்தோனியார், இன்று விழா கொண்டாடும் கோடியற்புத பதுவை நகர் அந்தோனியார், இவ்வுலகிலும் மக்கு உகந்தராய் இருந்தோர் ஆகிய புனித அனைவரோடு நாங்கள் நினைவாழ்வில் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக்கு உம்மை
புகழ்ந்தேத்தும் வரமருள மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றேப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இன்றைய நாளில் இப்புனிதர்களிடம் நாம் இறைவனிடம் பரிந்துரைத்து நாம் ஒப்புக் கொடுத்த எல்லா செபங்களையும் இப்புனிதர்களின் வழியாக விண்ணக தந்தையிடம் அர்ப்பணித்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கழக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்துள்ள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பாராக. ஒருவருக்கு ஒருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியினை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேலிரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேலிரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். புனித அந்தோனியார் நச்சு கலந்த உணவினை தன்னிடம் கொடுத்த பொழுது, வாழ்வது நான் அல்ல, என்னில் வாழ்வது கிறிஸ்துவே என்று சிலுவை அடையாளம் வரைந்து அந்த உணவில் கலந்த நஞ்சுகளை இறைவனிடம் ஒப்புக்கொடுத்து அந்த உணவினை உண்டு நிலை வாழ்வை பரிசாக பெற்றார். இதோ நமது வாழ்விலும் குறைகள் இருந்தாலும் அந்த குறைகளை நிறைவுள்ளதாக மாற்ற அன்று அந்தோனியாருக்கு கொடுத்த அதே வல்லமை நிறைந்த ஆண்டவர் இன்றும் இவ்வுணவின் வழியாக நமக்கும் அருளுகின்றார். இவரது உடலை பெற்று நஞ்சு கலந்த பார்வை, நஞ்சு கலந்த வாழ்க்கை முறை, நஞ்சு கலந்த வார்த்தைகளை கொண்டு வாழுகின்ற நம்முடைய வாழ்வையும் புனிதமாக மாற்ற ஆண்டவர் இவ்வுணவின் வழியாக நம்மை நோக்கி வருகின்றார். இவரது உடலை பெற்று நம்மையே தூய்மைப்படுத்தி வாழ்ந்து கொள்வோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே தேவரீரே, என்னுள்ளத்தில் நீர் வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடும், எனது ஆன்மா நலமடையும்.
இயேசுவில் அன்பு சகோதர சகோதரிகளை, தகுந்த தயாரிப்புள்ள கத்தோலிக்கு கிறிஸ்துவில் மட்டுமே இந்த நற்கருணை விருந்திலே கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றோம். உங்கள் இருக்கின்ற இடத்திற்கு நன்மையானது வழங்கப்படும். பாடக்குழுவோடு இணைந்து உருக்கமாக ஜெபிப்போம். இதய தெய்வமே, என்னில் எழுந்து வா. இதய தெய்வமே, என்னில் எழுந்து வா. உன் உறவை எண்ணியே என் உள்ளம் ஏங்குதே. உயிரே எழுந்து வா, என் உயிரே எழுந்து வா. என் இதய தெய்வமே, என்னில் எழுந்து வா. அனைத்து காக்கும் தாயின் அன்பு ஒரு நாள் அழியலாம். அறவழியில் நடத்தும் தந்தை அன்பும் அறியலாம். அனைத்து காக்கும் தாயின் அன்பு ஒரு நாள் அழியலாம். அறவழியில் நடத்தும் தந்தை அன்பும் அறியலாம். ஆனால் இயேசுவே, உன் அன்பில் கழிவுண்டோ? ஆனால் இயேசுவே, உன் அன்பில் கழிவுண்டோ? என் இனிய அன்பே எழுந்து வா, என் இதய தெய்வமே, என்னில் எழுந்து வா. வஞ்சம் கூறும் நண்பர் கூட்டம் உலகில் பல உண்டு. தன்னலமே உருவெடுத்து உலகும் நட்புண்டு. வஞ்சம் கூறும் நண்பர் கூட்டம் உலகில் பல உண்டு. தன்னலமே உருவெடுத்து உலகும் நட்புண்டு. ஆனால் இயேசுவே, நல்லன்பன் நீரன்றோ? ஆனால் இயேசுவே, நல்லன்பன் நீரன்றோ? என் இனிய நண்பா எழுந்து வா, என் இதய தெய்வமே, என்னில் எழுந்து வா. உன் உறவை எண்ணியே என் உள்ளம் ஏங்குதே. உயிரே எழுந்து வா, உயிரே எழுந்து வா. இதய தெய்வமே, என்னில்
அன்பனே விரைவில் வா, உன் அடியேனை தேற்றவா. அன்பனே விரைவில் வா, அன்பனே விரைவில் வா, உன் அடியேனை தேற்றவா. அன்பனே விரைவில் வா. பாவ சுமையால் பதறுகிறேன், பாதை அறியாமல் வருந்துகிறேன். பாவ சுமையால் பதறுகிறேன், பாதை அறியாமல் வருந்துகிறேன். பாதை காட்டிடும் உண்மையே நான், பாதை காட்டிடும் உண்மையே நான். பாதம் பணிந்து வேண்டுகிறேன். அன்பனே விரைவில் வா, உன் அடியேனை தேற்றவா. அன்பனே விரைவில் வா. அமைதி வாழ்வை தேடுகிறேன், அருளை அளிக்க வேண்டுகிறேன். அமைதி வாழ்வை தேடுகிறேன், அருளை அளிக்க வேண்டுகிறேன். வாழ்வின் உணவே உன்னையே நான், வாழ்வின் உணவே உன்னையே நான். வாழ்வு அளிக்க வேண்டுகிறேன். ஒரு சில வினாடிகள் நம் இல்லத்தில் எழுந்து நம் ஆண்டவரை மௌனமாக போற்றுவோம், நன்றி செலுத்துவோம். இயேசுவில் அன்பு வானத்தந்தோணியாருடைய இறை பக்தர்களை, இந்த நாளிலே நம்முடைய அருள் தாளத்திலே நம்முடைய பாதுகாவலர் மட்டுமல்ல பதுவிநகர் அந்தோணியாருடைய இந்த பெருவிழாவை இந்த முதல் ஆண்டு இன்று சிறப்பித்தோம். குறிப்பாக இந்த நாளுக்காக பல உள்ளங்கள் உதவி செய்திருக்கின்றார்கள், பல உள்ளங்கள் நன்கொடையாக கொடுத்திருக்கின்றார்கள். எனவே அந்த உள்ளங்களை பாராட்டுகின்றோம். கோடி அற்புத அந்தோணியாரும் நம்முடைய பாதுகாவலர் வனத்தந்தோணிய நிறைவாக அந்த குடும்பத்தை ஆஸ்வதிக்க நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் காலை 11 மணிக்கு திருப்பலியும் மாலை 6:30 மணிக்கு மாலையில் திருப்பலியும் ஒவ்வொரு வாரம் நடந்து வருகிறது. பல உள்ளங்கள் இதில் பங்கெடுத்து, குறிப்பாக பல உள்ளங்கள் இன்றும் கூட ஒரு 3 உள்ளங்கள் சாட்சி சொல்ல தயாராக இருக்கின்றார்கள். இருந்தாலும் நேரம் பற்றாக்குறை காரணமாக தயை கூர்ந்து நீங்கள் உங்களுடைய குடும்பத்திலும் அல்லது தனிப்பட்ட முறையில் அடைந்துள்ள புதுமைகளை ஒரு தாளில் எழுதி கொடுத்தால் கொஞ்சம் நலமாக இருக்கும். எனவே தயை கூர்ந்து உங்களுடைய ஒத்துழைப்பை நாடுகின்றோம். அதே சமயம் இந்த நாளிலே இந்த கோடி அற்புத அந்தோணியாருடைய பெருவிழாவை இன்று சிறப்பித்து கொண்டிருக்கின்றோம். இதற்காக உதவி செய்து உள்ளங்கள் பின்வருமாறு: உதயந்திரத்தை சார்ந்த அரவிந்த்ராஜ், சுந்தர்ராஜ், சுமதி அவர்கள் 1000 ரூபாய் கொடுத்திருக்கின்றார்கள். சேவியர் இல்டா மெலிண்டா ரூபாய் 1000, தாமஸ் சாமிக்கண்ணு 1000, சின்னப்பன் ஆசிரியர் 2000 ரூபாய், ஜோ பிரசாந்த் 1000 ரூபாய், ஜாய் பேப்டிஸ்ட் ரூபாய் 1000, சகாயராஜ் பிரியா 1500, சசிகலா விபூஷியா சிந்து ரஷித் ராய் குடும்பத்தினர் 1500, பூந்தென்றல் மகளிர் குழுவினர் சிலுவையை நன்கொடையாக கொடுத்திருக்கின்றார்கள். இன்றைய நாளிலே இந்த அழகான பூக்களை உபயம் செய்து திருவாளர் சகாயராஜ் டயானா அவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளிலே இந்த யூடியூப் மூலமாக நேரடியாக நமக்காக உதவி செய்கின்ற திருவாளர் சைமன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு வாரமும் நமக்காக
கடைசியில் கைத்தட்டிடலாம், கவலைப்படாதீங்க. ஒவ்வொரு வாரமும் காலை மாலை மட்டுமல்ல, பல நேரங்களில் இந்த அருள்தளத்திற்காக உதவி செய்கின்ற திரு பிரான்சிஸ் அவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சகாயராஜ், எலன், பிரிஜித் குடும்பத்தினர் அவர்கள் உபயம் செய்திருக்கின்றார்கள். விறகு நன்கொடையாக அளித்த சவரி லூர்துமேரி குடும்பத்தினர் நன்றியாக அவர்கள் செலுத்துகின்றார்கள். மற்றும் திருவாளராஜா அவர்களுக்கும் கைகளை தட்டி நாம் உற்சாகமாக நன்றி செலுத்துவோம். இன்னும் பற்பல வேலைகள் இருக்கின்றன. இருந்தாலும் வருகின்ற இந்த நன்கொடை மூலமாக இந்த அருள்தளம் இயங்கி வருகிறது. எனவே இன்னும் ஒரு மாதத்திற்குள்ளாக ஒரு பெரிய நற்கருணை கதிர் பாத்திரத்தை வாங்க இருக்கின்றோம். ஏறக்குறை 80,000 ரூபாய் மதிப்புள்ளது. எனவே உதவி செய்யக்கூடிய உள்ளங்கள், குறிப்பாக திருவாளர் மத்தியாஸ் அவருடைய குடும்பத்தினர் ரூபாய் 2,000 அதற்காக கொடுத்திருக்கின்றனர், நம்முடைய அன்னானிப்பட்டியை சார்ந்தவர்கள். எனவே உங்களுடைய நன்கொடை கண்டிப்பாக அந்த அருள்தளத்தில் மட்டுமல்ல, அந்த வளர்ச்சிக்காக பயன்படுத்தப்படுகிறது. எனவே உங்களை மீண்டுமாக வாழ்த்துகின்றோம். இன்னும் தெரியாத உள்ளங்கள் இருந்தால் தயவு கூர்ந்து நம்முடைய இந்த அருள்தளத்தை அறிமுகப்படுத்தும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இதற்காக பல உள்ளங்கள் நேற்றிரவு முதல் இதற்காக உழைத்திருக்கின்றார்கள். பூக்களை நமக்கு தயாரித்து கொடுத்த அந்தோனியம்மாள், ஜூலியட் மேரி, ரொசாலி, மயிலம்மாள் இவர்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த கோவிலுக்கு பொருட்களையும் வாங்க உதவிய அனுஷா, ஷாலினி சென்னையை சார்ந்தவர்கள், அவருக்கும் நன்றி. நம்முடைய இளைஞர்கள் தமிழ்ச்செல்வன், ரிஷிகா, சமன்ராஜ், சோபிகா, மோனிஷா, டோனி, கிப்சன், எட்வினா, மர்சி, செல்லினா, ஸ்மிதா அவருக்கு நன்றி. கோவிலுக்கு பல்வேறு உதவிகளை செய்து வருகின்ற மேரி ஸ்டெல்லா அவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று முழுவதும் இரவு நேரத்திலே நமக்காக இந்த பூக்களை அலங்கரித்து நம்முடைய அருள் சகோதரி அருள்மணி மற்றும் கிப்சன், கிரேசி, வளர்மதி, அந்தோனியம்மாள், மேரி ஸ்டெல்லா இவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எனவே கைகளை தட்டி அவர்களை பாராட்டுகின்றோம். மேலுமாக இந்த நற்கருணை ஆராதனை ஒரு 10 நிமிடம் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து மந்திரித்த எண்ணெயானது உங்கள் நெற்றியிலே பூசப்படும். அதன் பிறகு அந்தோனியாருடைய உணவு வழங்கப்படும். அன்பான வேண்டிக்கொள், உணவு தயாராக உள்ளது, அனைவருக்கும் அதற்கு மேலாக உள்ளது. தயை கூர்ந்து வரிசையில் நின்றால் உங்களுக்கு நலமாக இருக்கும். உங்களுடைய நலனை கருதி நாங்கள் சொல்லுகின்றோம். வரிசையில் நின்று கொண்டு இதை வாங்கி சென்றால் கொஞ்சம் உங்களுக்கும் நமக்கும் வசதியாக இருக்கும். எனவே தயை கூர்ந்து அந்தோனியாருடைய உணவினை நீங்கள் சுவைக்க மீண்டுமாக்கு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். சிறப்பாக இன்றைய நாளிலே ஒரு 5 நிமிடம் பொறுத்து கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலே நமக்கு இந்த திருவழிபாடு மட்டுமல்ல, மறையுறை மற்றும் நமக்காக ஜெபித்த நம்முடைய தந்தை பள்ளிகொண்டானுடைய புதிய பங்கு தந்தையாக கடந்த வாரத்திலே பொறுப்பெடுத்தார் அருள் தந்தை பி. அந்தோனி சுரேஷ் அவர்கள். இன்றும் அவர் தன்னுடைய நாம நாள் கொண்டாடுகின்றார். ஒரு எளிமையான மனிதர் மட்டுமல்ல, உதயந்திரத்தை சார்ந்தவர், அவருடைய மண்ணை சார்ந்தவர். இப்போது பல நேரங்களில் பல பங்குகளில் நற்செய்தி கூட்டத்திற்காகவும் சென்று வருகிறார். எனவே கடந்த மாதத்தில் அவரிடம் சொன்னேன், நிச்சயமாக வருவேன் என்று நமக்காக ஜெபித்திருக்கின்றார். எனவே நம்முடைய பங்கின் சார்பாகவும் அருள்தளத்தின் சார்பாகவும் தந்தையை கௌரவப்படுத்த நம்முடைய துணைத் தலைவர் திருவாளர் தேவசகாயம், நம்முடைய செயலர் திருவாளர் ஆரி மனோகர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். கைகளை தட்டி நாம் அவர்களை பாராட்டுகின்றோம். எல்லாம் பசிலுக்குறமாகுது, கை தட்ட மாட்டேங்குது. சத்தமாக கை தட்டலாமா? அடுத்ததாக முடித்து விடுகிறோம். விரைவாக நம்முடைய இந்த அருள்தளத்திலையும் பல உதவிகள் மட்டுமல்ல, அதை பொறுப்பெடுத்து நாங்கள் செயலாற்றி வருகிறோம். அவ்வப்போது இன்றைய நாளிலே அந்த நிகழ்வுகளை சிறப்பாக வடிவமைத்து நமக்கு உதவி செய்த திருவாளர் தேவசகாயம் ராஜா அவர்களுக்கு நம்முடைய அருள் சகோதரி அவர்கள் இந்த பொன்னாடை போர்த்தி அவரை கௌரவப்படுத்த அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். சிஸ்டர் அருள் வாங்க, 2 பேரும். சிஸ்டர் அருள்மணி இருக்காங்களா? அதுவா ராஜா?
விரைவாக வாருங்கள். மற்றும் பல நேரங்களில் நமக்கு இந்த இசையின் மூலமாக உதவி செய்கின்ற நம்முடைய பங்கை சார்ந்த அகஸ்டின் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் திரு பிரான்சிஸ் மற்றும் லியோ இருக்கின்ற பாடக்குழுவினர், அதிலும் நம்முடைய கல்லூரி பேராசிரியர் திரு ஜான் ஜோசப் அவர்களுக்கும் சிறப்பான விதத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய எம்ஐசி போர்டிங் பிள்ளைகள் அவர்களுக்கும் அதனை வழி நடத்துகின்ற அருள் சகோதரிக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக ஒவ்வொரு வாரமும் ஒரு அருமையான நல்ல தயாரிப்போடு இந்த பீடத்தை அலங்கரிக்கின்ற இளைய சகோதரன் கிப்சன் அவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இன்றைய நாளிலே இந்த ஆடியோ ஒளி அமைத்து கொடுத்து திரு மணி அவர்களுக்கும் நன்றி. மற்றும் இந்த யூடியூப் மூலமாக நேரடியாக ஒளிபரப்பு செய்த திருவாளர் சைமன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் பல உள்ளங்கள் இருந்தாலும் கூட நேரத்தை கருதி இந்த நன்றியை முடிக்கின்றோம். நற்செய்தி கூட்டமானது ஒரு 5 நிமிடம் நடைபெறும். இந்த பூக்கள் தயவு கூர்ந்து பார்ப்பதற்கு நன்றாகத்தான் உள்ளது. அப்படியே பார்த்து அப்படியே போட்டு பிடிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தயவு கூர்ந்து பூக்களை தொட வேண்டாம், பறிக்க வேண்டாம். அன்பான வேண்டுகோள். நன்றி மன்றாட்டு பிறகு ஒரு 1/4 மணி 10 நிமிடம் குணமளிக்கின்ற வழிபாடானது நடைபெறும். இறுதியாக இதில் பங்கெடுக்க உங்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவரும் எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயிருள்ள அப்பமாகிய கிறிஸ்துவினால் ஊட்டம் அளித்தவர்களுக்கு ஆசிரியராகிய அதே கிறிஸ்துவினால் முழுமையாக கற்று தருவீராக. அதனால் புனித அந்தோனியாரின் விழாவில் அவர்கள் உமது உண்மையை அறிந்து அதை அன்பில் நிறைவாய் செயல்படுத்துவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தேவனர் கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வீர். அன்பின் தேவன கருணையிலே கண்குணமாக என்னை படைத்தீர். கற்பரன் நீரே எம்மை மீட்டீர். ரசகுணத்தில் எப்பொழுதும் வாழிறைவனானீர். ஏத்தனை வழிகளில் உமதன்பை எந்தீர்மை நீராட்கொள்வீர். அன்பின் தேவன கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வே. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை
நித்திசயம் புரிவோம். அன்புக்குரியவர்களே, நீங்கள் என் வார்த்தையின் பொருட்டு என் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் நான் உங்களுக்கு பெற்றுத் தருவேன் என்று ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கற்பிக்கின்றது. நீங்கள் என்னுள்ளும் நான் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிவுகளை தருவீர்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு போதிக்கின்றது. இதோ நீங்கள் என்னை அணுகி வந்தால் நானும் உங்களை அணுகி வருவேன். நீங்கள் என்னை விலகி சென்றால் நானும் உங்களை விட்டு விலகி செல்வேன் என்று கடவுளுடைய வார்த்தை நமக்கு அறிவுறுத்துகின்றது. அன்புக்குரியவர்களே, இதோ கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கமும் கருக்கு வாய்ந்த எந்த வாளினை விட கூர்மையானது என்று அவனுடைய வார்த்தைக்கு மகிமை செலுத்தப்படுகின்றது. இதோ வார்த்தை மனு உருவானார், நம்மிடையே குடிகொண்டார் என்று வார்த்தை நமக்கு அறிவிக்கப்படுகிறது, போதிக்கப்படுகிறது. உயிருள்ள வார்த்தை நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருக்கிறதே அன்புக்குரியவர்கள். இவரை குறித்து இவருக்கு சான்று பகரவே புனித வனத்து அந்தோணியாரும் புனித அந்தோணியாரும் இதோ நமக்கு பாதுகாவலர்களாக இதோ இந்த இடத்தில் அருள் தலத்திலே நம் அனைவருக்காக பரிந்து பேசுபவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த புனிதர்களே இவர்களிடம் நம்மை அழைத்து வருகின்றார்கள். இவரிடம் நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும், இவரிடம் நாம் எப்படி அணுகி வர வேண்டும், எப்படி இறைவனை தேட வேண்டும் என்பதை இந்த புனிதர்கள் நமக்கு ஒரு வழிகாட்டியாக நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்றார்களே அன்புக்குரியவர்களே. இதோ இவரை காணவே இந்த திருப்பலியிலே நாம் பங்கெடுத்திருக்கின்றோம். இவரிடம் பேசவே இதோ நம்முடைய வேலைகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு இவரை நாடி வந்திருக்கின்றோம். இவருடைய திருமுகத்தை காண இதோ இந்த நாளிலே, இந்த புனிதருடைய விழாவினை சிறப்பிக்கின்ற இந்த அருமையான ஒரு நாளிலே நாம் இந்த அருள் தலத்தில் ஒன்றிணைந்திருக்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, ஏதோ எவ்வளோ தேவைகள், கடன் தொல்லைகள், பிரச்சனைகள், வியாதிகள், இவ்வாறு குடும்பத்தில் அமைதி இல்லாத ஒரு சூழல், வேலை இல்லாத தருணங்கள், நல்ல சம்பளம் இல்லை, உழைத்தும் சம்பளம் இல்லை, கடன் தொல்லைகள், வீட்டு பிரச்சனைகள், நல்ல வரன் கிடைக்கவில்லை, குழந்தை செல்வம் கிடைக்கவில்லை, வீடு கட்டி பாதியிலேயே நிற்கப்படுகிறது. இதோ இவ்வாறு பல நிலைகளில் ஒவ்வொரு நாளும் நாம் கடந்து செல்லுகின்ற பொழுது அதிகமான பிரச்சனைகளை நாம் கடந்து செல்லுகின்றோம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், அமைதியினை தருவேன், ஆசீரை தருவேன், உங்களை நான் தேற்றுவேன், உங்களோடு நான் வாழுவேன் என்று ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகின்றது. அன்புக்குரியவர்களை ஒப்புக் கொடுப்போம், ஆண்டவரிடம் நம்மையே ஒப்புக் கொடுப்போம். புனித அந்தோணியார், புனித வனத்து அந்தோணியார் ஆண்டவரிடம் தங்களை ஒப்புக் கொடுத்தார்கள். காட்டிலே வாழ்ந்த பொழுது, தவத்திலே இருந்த பொழுது, ஆண்டவரே என்னை வழி நடத்தும் என்று தன்னையே இறைவனிடம் ஒப்புக் கொடுத்து செபித்தார்கள். எவ்வளவு கடுந்தொல்லைகள் அவர்களை தீண்டினாலும், இரவின் திகிலுக்கும் பயந்து வரும் அந்த திகிலுக்கும் ஆண்டவர் நம்மை தப்புவித்து பாதுகாத்து கொண்டிருக்கின்றார். நண்புக்குரியவர்களை, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. எனவே உம்மை காக்கும்படி தன்னுடைய தூதர்களுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டு இருக்கின்றார். இவைகளையெல்லாம் நாம் சிந்தனை செய்வோம், இவைகளையெல்லாம் கொண்டு நாம் இறைவனிடம் கேட்போம், ஜெபிப்போம். ஆண்டவரே, இப்படியெல்லாம் நீர் சொன்னீரே, இருப்பினும் என் வாழ்வில் இவ்வளவு துன்பங்கள், துயரங்கள், வியாதிகள், பிரச்சனைகள், நோய்களில் நான் துவண்டு வீழ்ந்து கொண்டே இருக்கின்றேனே. என்னுடைய வாழ்வில் நான் மாற வேண்டும், மனமாற வேண்டும், பாவ வாழ்வில் இருந்து விடுபட்டு வாழ வேண்டும் என்று ஒவ்வொரு முறையும் உம்மை சந்தித்து நான் அறிக்கையாக பாவ அறிக்கையை செய்தும் கூட பாவத்தில் வீழ்ந்து கிடக்கின்றேனே. எனக்கு ஒரு மாற்றம்,
எனக்கு ஒரு புதிய வாழ்வு நீர் கொடுக்க மாட்டீரா என்று கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். சகோதர சகோதரிகளே, இதோ இந்த ஆண்டவர், உயிர்த்த ஆண்டவரை காணுகின்ற பொழுது தோமையார் சொன்னார், உம்மை காணாமல் நான் விசுவசிக்க மாட்டேன். இதோ இந்த ஆண்டவரை பார்க்கின்ற பொழுது உன் கண்களில் செய்த பாவத்திற்காக கண்ணீர் வடிக்கின்றாயா? உடைய உள்ளத்தில் இருந்து அழுகின்றாயா? இவரை பார்த்த பிற்பாடாவது நான் இவரது வார்த்தைகளை நம்புகின்றேன், இவரது வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்ளுகின்றேன் என்ற உள்ளுணர்வு நமக்குள் வெளிப்பட வேண்டும். அன்புக்குரியவர்களை ஒப்புக் கொடுப்போமே. உன் குடும்பத்தை ஒப்புக்கொடு, உன் பிள்ளைகளை ஒப்புக்கொடு, நீ செய்கின்ற பணித்தலங்களை ஒப்புக்கொடு. உன் வாழ்வில் இருக்கின்ற எல்லா பிரச்சனைகளையும் ஆண்டவரிடம் ஒப்புக்கொடுத்து அமைதியில் நாமும் ஜெபிப்போம். ஆராதிப்பேன். ஒரே ஸ்டான்ஸ். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். நல்லவரை நான் ஆராதிப்பேன், நல்லவரை நான் ஆராதிப்பேன். நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். அன்புக்குரியவர்களை, கரங்களை உயர்த்தி இது நற்கருணை ஆண்டவிடம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கப் போகின்றோம். எனவே இந்த உன்னதமான தருணத்திலே மோசேவை நம் கண் முன்பாக கொண்டு வருவோம். இதோ ஆண்டவர் மோசேவுக்கு சொன்ன வார்த்தைகள், உன் இரு கரங்களை உயர்த்தி என்னை நோக்கி நீ ஜெபி, அப்பொழுது இதோ அந்த பெலிஸ்தியர்களை நான் அவர்களை அழிப்பேன், அவர்களை நான் அழிப்பேன் என்று ஆண்டவர் உறுதிப்பட சொன்னார். என் அன்புக்குரியவர்களை, இதோ நாமும் கூட நம்முடைய கரங்களை உயர்த்தி ஆண்டவரிடம் கேட்கப் போகின்றோம். நம்முடைய வாழ்வில் நாம் சந்திக்கின்ற சவால்கள், பிரச்சனைகள், நோய்கள், இவைகளை குறித்து ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகின்றோம். எனவே வெட்கப்பட தேவையில்லை. ஐயோ, நான் கைகளை உயர்த்தி ஜெபிக்கின்ற என் சகோதரன் என்னை பார்த்து வெட்கப்படுவான். இதோ ஆண்டவர் சொல்லுகின்றார், வெட்கப்படாதே, கவலை கொள்ளாதே, உன் மீது நான் ஆவல் கொண்டிருக்கின்றேன். எனவே என்னோடு இணைந்து ஜெபியுங்கள் என்று ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். ஜெபிப்போமே. சர்வத்தையும் படைத்து ஆண்டு வழி நடத்துகின்ற சர்வ வல்லவரான எங்கள் நல்ல தகப்பனே, இதோ இந்த நேரத்திலே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை நாங்கள் துதித்து ஆராதனை செய்கிறோம். எங்களுக்கு நீர் கொடுத்த ஆசீர்வாதத்திற்காக, வல்லமைக்காக நன்றி சொல்லுகிறோம் ராஜா. இதோ கரங்களை உயர்த்தி உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன். சகோதர சகோதரிகள் எல்லோரையும் ஆசீர்வதியும். எல்லோருடைய வாழ்விலும் நலன்களை நீர் பொழிவீராக. பொழியும் ஆண்டவரே, இவர்களை நீர் உமது அக்கினியால், உமது ஆசீரால் ஒவ்வொரு உள்ளங்களையும் தொடும் ஆண்டவரே. இது பல்வேறு விதமான நோய்களால் ஆண்டவரே, எவ்வளவு நாட்கள் நான் இந்த நோய்களால்
துன்பப்பட்டு வாழ வேண்டும். இது என்னை விட்டு அகலாதா? என்னை விட்டு போகாதா? எவ்வளவு நாட்கள் நான் இவ்வளவு ஒரு கொடுமையை அனுபவிக்க வேண்டும் ராஜா என்று ஜெபிக்கிறேன். சகோதர சகோதரிகளை ஆண்டவரே ஒப்புக் கொடுக்கிறோம். முதியவர்கள் இதோ இங்கே சூழ்ந்திருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் எல்லோரையும் ஒவ்வொருவரையும் உமது வார்த்தையின் வழியாக தொடுவீராக. இன்றைய நாளில் இவர்களுக்கு நீர் வைத்திருக்கிற திட்டத்தை நீர் வெளிப்படுத்துவீராக. உமது ஆசீரை இப்பிள்ளைகளின் உள்ளத்தில் நீர் பொழிவீராக. ஆண்டவரே, நாங்கள் பலவீனமுடையவர்கள், தீமையில் உழண்டு வாழ்ந்தவர்கள், தீமையான வார்த்தைகளுக்கும் இச்சைகளுக்கும் அடிமைப்பட்டு போயிருக்கிறோம். ஆண்டவரை, இருப்பினும் உமது வல்லமையினால் உமது ஆசீரால் இது என்னை விட்டு அகலும் என்று ஜெபிக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு வாழ்வில் ஒரு மாற்றத்தை தாரோ. இன்று இவர்கள் வாழ்வின் ஒரு புதிய அத்தியாயமாக இவைகளை நீர் மாற்றும். இங்கிருந்து செல்லுகின்ற பொழுது அடுத்த முறை ஒரு சாட்சியத்தை இந்த பிள்ளைகள் உம்மை குறித்து சான்று பகர்வாராக. இவர்களின் வாழ்விலே அதிசயத்தை காண செய்துள்ள ஆண்டவரே, நீர் கொடுத்திருக்கிற இந்த பாதுகாவலர் புனித அந்தோனியார், இன்று நாங்கள் விழா கொண்டாடுகிற புனித அந்தோனியார் எவ்வளவு வல்லமை நிறைந்தவர்களாக, அபிஷேகம் நிறைந்தவர்களாக உமக்கு சான்று பகர்ந்தார்களோ, அதை போன்று இதோ மத பிள்ளைகள் பலிப்பீடத்தின் முன்பாக ஜெபிக்கின்ற இவர்களோ பிறருக்கு சாட்சி பகர்கின்ற ஒரு வாழ்வினை நீர் தருவீராக. ஆண்டவரே, பல்வேறு கருத்துக்கள் இந்த பலியிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கப்பட்ட இந்த திருப்பலிக்குரிய கருத்துக்கள் எல்லாவற்றையும் இதோ மது திருப்பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இதோ இந்த அருள் தலத்திலே ஜெபிக்கிற இந்த பெயரை கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது பலிப்பீடத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. இதோ இந்த அருள் தலத்திலே முழந்தாள் படியிட்டு ஜெபிக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை எல்லோரையும் உமது பீடத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இவர்களை ஆசீர்வதியோம். இவரது வாழ்வில் நீர் அருளையும் ஆசீரையும் பொழிந்து இன்று முதல் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கின்றாய் என்பதை உள்ளத்திலும் வாழ்விலும் இவர்கள் உணரச் செய்ய இவர்களுக்கு வழிகாட்டும். எங்களை ஆசீர்வதியும், வழிநடத்தும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென். ஆண்டவரை மாண்பியர் பாடி துதித்து அவரது ஆசீரை பெறுவோம். சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவும் மாக. திருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உம் திருவுடல் திரு ரத்தம்
ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துயத்துறது மகிழ அருள்வீராக. தந்தையாக இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை நாங்கள் மன்றாடுகின்றோம். இப்போது இந்த மந்திரத்துக்கு எண்ணெயானது நம்முடைய நெற்றிலே பூசப்படும். அங்கு ஒரு குருவானவர் பின்னாடி மற்றொரு குருவானவர் வருவோம். எனவே வரிசையில் நின்று இந்த மந்திரத்தை என்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இன்றைய நாளிலே திருவாள் தமிழ்ச்செல்வன் ரூபாய் 5000 உணவிற்காக கொடுத்திருக்கிறார். அவருக்கும் நன்றி. நம்முடைய அருள் சகோதரி ஜோஸ்பின் மற்றும் அருள் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். இந்த எளிய பொன்னாடையை கௌரவப்படுத்த திருவாளர் தேவசகாயம் மற்றும் மேரி மனோகர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். கைகளை தட்டி நம்ம அருள் சகோதரிகளை பாராட்டுகின்றோம். அருள் சகோதரி ஜோஸ்பின் மற்றும் அருள் சகோதரி அருள் அவர்கள் நம்முடைய பங்கு மட்டுமல்ல அருள் தளத்திற்கும் உதவி செய்கின்றார்கள். மேலும் நம்முடைய அருள் சகோதரி செசிலியா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். ஆண்டவருடைய பேராலே நமக்கு உதவி கொண்டு ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. கொண்டாடுவோமாக. என்று வாழும் எல்லாம் அல்ல இறைவா, நோயுற்றோர் உடல்நலம் தேடி ஆண்டவரிடம் வந்தார்கள். இதோ அவர்கள் மீது கைகளை வைத்து செபிக்க நீர் கொடுத்திருக்கின்ற இந்த எண்ணெய்க்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, இந்த எண்ணெயில் உமது தூய ஆவியை பொழிந்து இது தடவப்படுகின்ற ஒவ்வொருவருடைய வாழ்விலும் மாற்றத்தையும் குணத்தையும் நீர் அருள்வீராக. உமது பேராலே இந்த எண்ணெயை ஆசிர்வதிக்கிறோம், அர்ச்சித்து புனிதப்படுத்தியிருக்கிறோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி இந்த எண்ணெயும் நம்மையும் அர்ச்சித்து புனிதப்படுத்துவாராக. ஆமென். நம்முடைய கல்லூரி பேராசிரியர் திரு ஜான் ஜோசப் அவர்கள் இந்த பெரிய கதிர் பாத்திரம் வாங்குவதற்காக ரூபாய் 5000 கொடுத்திருக்கின்றார். அவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். எனவே தயை கூர்ந்து இந்த உணவினை நீங்கள் வரிசையாக நின்று அதை பெற்றுக்கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அன்புக்குரிய இறை மக்களே, இந்த திரு எண்ணெயை நெற்றியில் அருட்தந்தையர்கள் சிலுவை அடையாளமிட்டு வழங்குவார்கள். இதில் அனைவருமே பங்கெடுக்கலாம். செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தயவு செய்து வரிசையில் வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். வரிசையில் வாருங்கள். அருகில் இருக்கிறார். புனிதமான திரு எண்ணெய். அற்புதங்கள் இந்த எண்ணெயை என்றும் பல்வேறு இறை ஆற்றல்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். எனவே பக்தியோடு இந்த திரு எண்ணெயை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாகி வருமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றேன்.
தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரச குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். அதிசயங்கள் செய்ய